மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மரியாளின் கணவர் புனித யோசேப்பு திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனது மணவாளனே அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக அவங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அன்பர்களே, எனது மணவாளன் நிகழ்ச்சி வழக்கமாக நிறையா தம்பதிகள் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பேசக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கும். அதில் நிறையா சஸ்பென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம எனது மணவாளன் நிகழ்ச்சியை கடந்த ஆண்டிற்கு முன்னதாக 2024ஆம் ஆண்டில் முதன்முறையாக நடந்த நிகழ்ச்சியில் நம்மலாம் பார்த்துருப்போம். நீங்கள்லாம் அதை தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வகையில் எனக்கு இவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறானே, என்னடா அது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஐயப்பாடு எழலாம். ஸோ இன்றைக்கி எனது மணவாழ்வு நிகழ்ச்சியும் நிறையா சர்ப்ரைஸோடு உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதில் முதல் சர்ப்ரைஸ், நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். என்னடா அவர் தான் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளரா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. தந்தை அவர்களோட நிறைய நிகழ்ச்சிகள் நான் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி தந்தை அவர்களுடைய பெற்றோர், தந்தையினுடைய தந்தை திருவாளர் அமல்ராஜ் நம்மளோடு இல்லை அப்படின்னாலும் தந்தையினுடைய தாயார் திருமதி குளோரி அமல்ராஜ் அவர்கள் இன்றைக்கி நம்மளோட வீடியோ காலில் இணையறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய 50 ஆண்டு கால அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய அனுபவங்களை இன்றைக்கி நாம் என்ன வாழ்க்கை பாடங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அம்மா தயாராக இருக்கிறாங்க, அம்மா கிட்ட பேசலாமா? வணக்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். ஸோ சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் டேவிட் ஃபாதர் கூட நிறையா சிறப்பு நிகழ்ச்சிகளெல்லாம் பேசியிருக்கிறேன். முதல் முறையாக அவங்க அம்மா உங்களோட இன்னைக்கு பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாம்மா. டேவிட் ஃபாதர் சின்ன வயசில் செஞ்ச சேட்டைகள் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் என்ன செய்வார், எனக்கு ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப தோட்டம் பின்னால அவர் என்ன செய்வாரு, காசெல்லாம் எடுத்துட்டு சும்மா வண்டையோட ஏதாவது கொடுக்குறோம் பாருங்க, அதெல்லாம் கொண்டு பின்னால புதைச்சு வைப்பாரு. பெருசா வரும், வளர்ந்துருமான்னு. அதோட காயினை கொண்டு போய் புதைச்சு வைக்கிறப்ப அப்பா எதுவும் கேட்க மாட்டாங்களா ஃபாதர் கிட்ட? அவரு இந்த வேலைக்கு போயிடுறதுனால பகல்ல எல்லாம் என்னோட தான் இருக்கிறான். அதனால பகல்ல வேலையெல்லாம் செய்வார். ஓடி போய் பின்னால புதைச்சு எல்லாத்தையும் தோண்டி மூடி வைப்பாரு. கண்டிப்பா வந்துருமா, எங்க யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் அப்ப சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா கேட்குறோம். கிட்டத்தட்ட 61 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பண்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்கம்மா? அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்புன்னா பிறர் அன்பும் இறை அன்பும். ரொம்ப எல்லாரோடையுமே ரொம்ப பாசமா இருப்பார். ரொம்ப எளிமையானவர். குடும்பத்துல எந்த காரியம்னாலும் நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணாம எதுவுமே செய்ய மாட்டோம். யாரையும் ரொம்ப நேரம் தனக்காக வெயிட் பண்ண வைக்க மாட்டாரு. ரொம்ப திருச்சபை காரியங்கள்ல, கோயில் காரியங்கள்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். விவிலியம் வாசிக்கிறதுல அந்த உச்சரிப்பு ரொம்ப அருமையா இருக்கும். பாட்டெல்லாம் ரொம்ப அழகா பாடுவார். அதெல்லாம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஓ, சிறப்பு சிறப்பு. எல்லார் வீட்லேயுமே இப்போ பசங்க, இப்போ டேவிட் ஃபாதர் கூட பிறந்தவங்க யாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்களேன். எனக்கு மூத்த மகன் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம். 2வது மகன் ரேமன் விக்டர், அவரோட மனைவி புனிதா செல்வி. 3வது அவங்களுக்கு ஒரு பையன். அப்புறம் 2வது மகன் பாஸ்டவே. தென் 3வது மக ரீட்டாவும் மருமகன் விசுவாசம். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. கடைசி மகன் ரிச்சர்ட் ஆண்டனி, அவருக்கு மனைவி அனிதா பிரின்சி. அவங்களுக்கு 2 பசங்க. இதான் எங்க குடும்பம். கண்டிப்பா சிறப்புமா. ஓகேம்மா, திருமணமான புதுதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கடினமான தருணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 61 ஆண்டுகால வாழ்க்கை அப்படிங்கிறப்போ நிச்சயமாக நிறைய கடினமான தருணங்கள் இருந்திருக்கும். அந்த கடினமான தருணங்களில் நீங்களும் அப்பாவுமா இணைந்து இதை நாங்கள் கடந்து வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வை, மறக்க முடியாத ஒரு நிகழ்வை நீங்கள் சொல்லுவீங்க? மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா, நான் அவரோட 51 வருஷம் வாழ்ந்தேன். அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாரு. அப்போ குடும்பத்தை என்கிட்ட ஒப்படைச்சு சில நேரத்தில் 2 மாசத்துக்கு கூட அவரால் வர முடியாது. அந்த வார் டைம்ல எல்லாம் நம் பிள்ளைங்களை 6 அடி குழியில வச்சு பிள்ளைங்களை நானே பார்த்துக்கிட்டேன். சில நேரத்துல 3 மாசத்துக்கு கூட அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு துணை. அவர்கிட்ட தான் நான் பேசுவேன் அதிகமா. எங்க இருந்தாலும் என்னையும் என் குடும்பத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உங்களுக்கு சித்தமானா எல்லாத்தையும் நல்லபடி செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க, நீ பாத்துக்கங்க, என் குடும்பத்தை பாத்துக்கங்கன்னு. நான் ஒரு இதுக்காக சொல்ல, ஒரு தடவை மருந்து கூட பிள்ளைங்களுக்கு வாங்க முடியல. ரீட்டாலாம் சின்ன பிள்ளையா. அப்போ தண்ணீரை கூட ஒரு மருந்தா நினைச்சு வேண்டி என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன்.
அந்த ஆண்டவர் மேல் கொண்ட விசுவாசத்தினால அவர் என்னையும் என் பிள்ளைங்களை காப்பாத்திக்குவார். இந்த தருணங்கள்லாம் நினைக்கும் போது இந்த இதனாலே 15 வருஷம் கழிச்சு நாங்க வெளியே வந்துட்டோம். வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்ப 2 வருஷம் நாங்க ரொம்ப 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 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு டைம்ல எல்லாம் 2வது பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கறது கூட எங்களால முடியல. அப்படி ஒரு தருணத்துல 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம். அப்பதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட, இனிமே யார் வேலை கொடுக்க போறாங்கன்னு சொன்ன. இல்லத்தா, நீங்க நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நீங்க போங்க, கட்டாயம் நம்மளுக்கு கடவுள் உதவி செய்வார். நம்ம யார் இதுக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். அதே போல போய் பேங்க் எக்ஸாம் எழுதுனாங்க, பாஸ் பண்ணாங்க. இன்டர்வியூல ஏன்னு சொல்ற, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இந்த இது பண்றேன் அப்படின்னு சொன்னார். செலக்ட் ஆகி பேங்க்ல ஒர்க் பண்ணாங்க, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட். அந்த ஒரு இது எங்களுக்கு கடவுள் செய்த ஒரு பெரிய பாக்கியம். அப்ப என் மகனுக்கு கொடுத்த ஃபீஸ கூட இதை இன்னொரு பிள்ளைங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க, கடவுள் எங்களுக்கு நல்லபடி எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க உதவி செஞ்சுட்டாருன்னு சொன்னோம். அது மாதிரி தருணங்கள்லாம் நிறைய கடந்திருக்கு. நிச்சயமா நீங்க இதுல சொன்னதுல நிறைய வாழ்க்கை பாடங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் கற்றுக்கொள்ளலாமா? குறிப்பா வாழ்க்கையில இந்த கெரியர் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறப்போ கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்து எடுக்க வேண்டும். ஒருத்தருடைய முடிவுக்கு இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு எக்ஸாம் எழுதணும், அதை படிக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக அந்த புரிந்துணர்வோடு இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சிறப்புமா. இப்போ அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க வீட்டில் இருக்கல? இப்போ சில நேரங்கள் இப்போ அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, கணவனை மனைவி அத்தான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? என்னை மாமன் மகளேன்னு தான் கூப்பிடுவாரு. குளோரின்னு கூப்பிடுவாரு. எப்போதும் ஏதாவது தமாஷ் பேசணும்னா மாமன் மகளேன்னு கூப்பிடுவாரு. நீங்க எதை ரொம்ப ரசிச்சு சாதாரணமா பேரை சொல்லி கூப்பிடுறத நீங்க விரும்புவீங்களா, இல்ல மாமன் மகளேன்னு சொல்லி கூப்பிடுறத விரும்புவீங்களா? நான் மாமன் மகளேன்னு கூப்பிடுறத ரொம்ப ரசிக்குவேன். பேர் சொல்றது எப்போதும் தொட்டதுக்கெல்லாம் பேர் கூப்பிடுவாரு. சில நேரத்துல ஏதாவது ஜோக்கா பேசணும்னா மாமன் மகளேன்னு கூப்பிடுவாரு. ஆனா அதை நான் ரொம்ப ரசிக்குவேன். சரிம்மா, நீங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? நான் எப்போதும் அத்தான் தான் கூப்பிடுவேன். இப்போ நிகழ்ச்சி வாயிலா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைகள் கிட்ட நிறைய குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தலைமுறை என்ன அப்படின்னா, திருமண பந்தத்துக்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த புதிய தலைமுறைக்கு உங்களுடைய 51 ஆண்டு கால திருமண அனுபவத்தில் இருந்து நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்கம்மா? நான் என்ன சொல்றேன், முதல்ல நம்ம திருச்சபையில நம்ம கல்யாணம் முடிக்கும் போது இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தரா துணையா இருக்கும்னு சொல்றோம்ல, அந்த வேர்டிங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கணும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதுனாலும் குடும்பத்துல ஒரு சின்ன செலவுனாலும் பெரியதுனாலும் 2 பேரும் ஒரு டைம் ஒதுக்கி எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும். முதல்ல ஒருத்தரை அன்பு செய்ய, கடவுளை நேசிக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல ஒருத்தர் அன்பு செய்ய, அந்த அன்பு வந்துட்டாவே, அந்த பாசம் வந்துட்டாவே வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம் இருக்கணும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல செலவு பண்ணவோ குடும்பத்தை நடத்தவோ பழகிக்கணும். முதல்ல அந்த இடத்துல இறை அன்பு இருக்கணும். குடும்ப ஜெபமாலை சொல்லணும். நாங்கெல்லாம் என் காலத்துல எங்க வீட்டுல நாங்க 2 பேரும் ஜெபமாலை சொல்லாமையே சாப்பிட்டதில்லை. அது மாதிரி இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் அதுதான் சொல்றேன். எங்க தெய்வ பக்தி தெய்வ பயம் இருக்குதோ அந்த குடும்பம் கட்டாயம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். கண்டிப்பாம்மா, ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அன்பு, ஒற்றுமை, பகிர்தல், புரிந்துணர்வு இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் தேவை. அதற்கு மிக அடிப்படையாக இருக்க வேண்டியது தெய்வ பயம், இறை பக்தி அப்படின்னு சொல்லி அற்புதமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீங்கம்மா. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் இது போல் நம்முடைய மற்ற 4 அருட்தந்தையருடைய பெற்றோர்களும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு அங்கே ஸ்டூடியோவில் காத்துட்ருக்குறாங்க. ஸோ மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் சார்பாக, மாதா தொலைக்காட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அம்மா. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த மாதா டிவி தந்தையர்களுக்கும், என் அன்பு பிள்ளைகள் பணியாளர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவன் பேரால கோடான கோடி நன்றி சொல்றேன். உங்கள் எல்லாருக்கும் கடவுளோட தேவ ஆசீர்வாதம் அன்பும். அன்பர்களே, அம்மாவுடைய பகிர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா?
ஸோ ரொம்ப சிறப்பான பகிர்வு அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக அன்பு நிச்சயமாக நம்முடைய திருமண வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்க வேண்டியது. அந்த அன்பு அங்கே இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒற்றுமை, பகிர்தல் போன்ற பிற எல்லா நற்குணங்களும் கண்டிப்பாக வரும். அதுலேயே குறிப்பாக ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க, ஜெபமாலை ஜெபிப்பது. இந்த ஜெபமாலை பல்வேறு குடும்பங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய கரங்களில் இருப்பது. அதை யார் ஒருத்தவங்க வளமாக பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயமாக வளமாக அமையும் அப்படிங்கிறது அம்மாவுடைய பகிர்வுலேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஓகே நண்பர்களே, இன்னும் இதுபோல் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் மற்ற 4 அருத்தந்தையருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய வாழ்க்கை பாடங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் மரியாவின் கணவர் புனித யோசேப்பு திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி எனது மணவாளனே. நண்பர்களே, புனித யோசேப்பு மரியாவின் கணவர் அவருடைய திருவிழாவை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு நாள். விவிலியத்தில் அதிகம் பேசாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித யோசேப்பு. ஆனால் அவரை குறித்து நாம் இன்னைக்கு நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். காரணம், அவரிடம் இருக்கக்கூடிய பெரிய நல்ல நல்ல பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக அவருடைய கீழ்ப்படிதலாக இருக்கலாம், ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரணாக எப்படி இருப்பது அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஏராளமான நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர் புனித யோசேப்பு. இன்னைக்கு அவருடைய திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தான் திருமணத்திற்கு பிறகு நிறையவே மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனா ஒரு ஆணினுடைய வாழ்க்கை மாறுது அப்படிங்கிறது யாருமே பெருசா பேசினது இல்லை. ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எந்த கவலையும் இல்லாமல், எதை குறித்தும் கவலை இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. அவன் ஒரு தந்தைக்கு மகனாக இருக்கும் வரை. ஆனா அதே ஆண் திருமணத்திற்கு பிறகு ஒரு மனைவியின் கணவனாக, ஒரு குழந்தைகளின் தகப்பனாக மாறிய பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமான கடமைகளும் பொறுப்புகளும் அதிகரிச்சிட்டதுனால அவனுடைய வாழ்க்கை நிலை அப்படியே மாறிடுறது. அதை யாரும் பெருசா பொருட்படுத்துறது இல்லை, அதை பத்தி பேசுறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஆண்களுடைய பகிர்வு என்ன, ஆண்களை குறித்த தங்களுடைய மனைவிகளின் பகிர்வு என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ சிறப்பு நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்கிறா, என்ன பேச போறாங்க, என்ன புதிய புதிய அனுபவங்களை நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒரே மேடையில பார்க்கறது. இது வரைக்கும் நான் 4 ஃபாதர்ஸ் கூடயும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். ஃபாதர் ஜெனித் சேகர் கூட, பவுலா ஃபாதர் கூட, அடைக்கலம் ஃபாதர் கூட, மரியான் ஃபாதர் கூட பப்பாஸ் பண்டி அப்படிங்கிற ப்ரோக்ராம்லாம் நிறைய கலாட்டாலாம் ஃபாதர் நிறையாலாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ், எனக்கு 2 விதமான மனநிலை இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பசங்கள்லாம் சேட்டை பண்ணாங்கன்னா ஸ்கூல் டேஸில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு கூப்பிட்டு வச்சு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க பசங்க என்னெல்லாம் செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் செஷனாக ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பசங்க சேட்டை பண்ணுவாங்களா? யாரு ஃபாதர் மரியான் ஃபாதர் ரொம்ப சேட்டை பண்ணுவாரா வீட்டில்? சொல்லுங்களேன்ப்பா. சேட்டையெல்லாம் பண்ணுறதில்ல, யதார்த்த நிலையில எப்பவுமே பேசுவார், உண்மையே பேசுவார். சேட்டை பண்ண மாட்டாங்க. சேட்டை எந்த பிள்ளைகளும் பண்ணாது, இவரும் பண்ண மாட்டார். ஓகே, நீங்கள் சொல்லுங்க. பவுலா ஃபாதர் வீட்டில் சின்ன பிள்ளைல சேட்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா? சின்ன பிள்ளையில சேட்டையெல்லாம் பண்ணுவார். ஆனால் பிடிச்சா ஒரே பிடிவாதம். அதை செஞ்சால் அதை முடிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பார். வேண்டாப்பான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார். அக்காளுக்கு அவனுக்கு தான் சண்டைகாரன், வேற அவ பாவம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஃபாதர் ஐயோ அக்கா அப்படின்னு அவ விட்டு கொடுத்துருவா. அக்காக்கெல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர். இப்பவும் சொல்லுவா அவ இன்னமும். ஓகே, அப்போ நீங்கள் சொல்லுங்க. சேட்டையெல்லாம் பண்ண மாட்டார். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உள்ள பிள்ளை. அது சேட்டையில் வராது. எதுலேயும் ஜெயிக்கணும். ஒரு போட்டின்னு ஸ்கூல்லையும் சரி பாரிஸ்லேயும் சரி வச்சாங்க அப்படின்னா முதல்ல நிற்கணும். அதில் நான் தான் வின் பண்ணணும் அதில்னு இதாக இருப்பார். அது எங்களை தொந்தரவு பண்ண, சொல்லிக் கொடுங்கம்மா, சொல்லிக் கொடுங்க, நீங்கள் நல்லா பாடுவீங்கள, எல்லாம் நடிப்பீங்கள, இதை சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பண்ணுவார். தங்கச்சிக்காக ரொம்ப விட்டு கொடுத்து போவார். சார், ஆக்சுவலாக நீங்கள் நான் உங்ககிட்ட கேட்டது 4 பேர்கிட்ட என்ன அப்படின்னா, 4 பேர் என்னென்ன சேட்டை செஞ்சுருக்காங்கன்னு தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன எதுவுமே அவங்க செஞ்ச சேட்டைகளை சொல்லலை. இப்போ அடுத்ததான் என்னன்னா,
நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய குடும்பங்கள்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க, உங்களுடைய பேர குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து நான் 3 பசங்க ஒரு பொண்ணு. பெரிய பையன்தான் ஃபாதர் பவுலா. 2வது பையன் வந்து ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காப்புல வீட்டில். அவன் 12th முடிச்சுட்டு. 3வது பையன் பேர் கூரியாக்கோஸு. அவன் எம்பிஏ முடிச்சுட்டு இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணுவான். அந்த கல்யாணத்துலேருந்து பந்தல்லேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அவன் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி அவங்க மனைவி வந்து ஒரு 3 வருஷத்தில் இறந்துட்டாங்க கொரோனாவில். பையன் ஒருத்தன் 5 வயசில் இருக்கிறான். அவன் வந்து இப்போ 2வது படிச்சுட்டு இருக்கிறான். பாப்பா வந்து அதே ஊர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க பீலிட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, 2வது பையனோட பேருமா? சகாயராஜ். சகாயராஜ். அவனுக்கு வந்து 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு வந்து இப்போ ராமகிருஷ்ணாவில் வந்து இது மெரிட்டில் பாஸ் பண்ணி இது படிச்சுட்டு இருக்கா. இது இந்த கம்ப்யூட்ரு மெக்கானிக்கல் இதில் அதில் போயிட்டுருக்கா. இதுதான் வருஷம். 2வது பொண்ணு வந்து 10th இந்த வருஷம் எழுதுறா. சூப்பர். எனக்கு மொத்தம் 2 பையங்க ஒரு பொண்ணு. மூத்த பையன் ஐடி முடிச்சுட்டு திருவனந்தபுரத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவனுக்கு ஜெயசேகர் அவனுக்கு பேர். அவனுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும். பையன் வந்து இந்த எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லி இங்கே நீட்டில் இடம் கிடைக்கல, புஷ்புஸ்தானில் இப்போ அந்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கான். பொண்ணு வந்து சிஎம்சியில் நிரோன்னு சொல்லி ஒரு கோர்ஸில் படிச்சுட்டு இருக்கிறான். மருமகன் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கா, ஆனால் வேலைக்கு போகல. அவங்க பேர் சோபியா. ஆண்டட் சோபியா அவளுக்கு பேர். ஒரு பொண்ணு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன். அவனுக்கு 2 பசங்க. மூத்த பையன் இன்ஜினியரிங் வந்து 4th இயர் படிக்கிறான். 2வது பையன் 10th படிச்சு இந்த பரீட்சை எழுதியிருக்கான் இப்போ. அவங்க பொண்ணு பேரும் மாப்பிள்ளை பேரும் அப்பா? பொண்ணுக்கு பேர் வந்து தயா, அவளுக்கு ஒரு பொண்ணுக்கு பேர். மாப்பிள்ளைக்கு பேர் ஜெகன். ஓகே. நம்ம வீட்டில் வந்து 3 பசங்க 3 பொண்ணு. மூத்தவரும் கடைசி ஆள் 3வது மூத்தவர் பேர் வளண்டின், கடைசி ஆள் பேர் ஜெய்வின். இதுக்கு இடைப்பட்டதில் தான் மூத்தவருக்கு அடுத்த பொண்ணு தான் மரிய வசந்தா சிஸ்டர், பத்தலங்குண்டில் இருக்கிறாங்க. 4வது ஆள் தான் மரியான். எனக்கு மரியான் ஃபாதரை பற்றி நிறையா தெரியும், அதனால பிரச்சனை கிடையாது. மீதி எல்லாரும் பற்றிலாம் சொல்லுங்க. 3 பொண்ணுல வந்து 2 பொண்ணு நம்ம அக்கா பையனுக்கு தான் உள்ளூரில் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. அவங்க பேர் ஒன்று சுமிதா, ஒன்று இருதயோர் தான். அவங்க மாப்பிள்ளை பேர் ஒருத்தர் பேர் சேந்திராயப்பன், ஒருத்தர் பேர் யோசிப்பு. மற்ற 2 பசங்க தான் 2 பேரும் 2 படகு போட்டு இருக்கு நமக்கு. 2 பேரும் 2 படகுல டிரைவராக போயிட்டு வருவாங்க. மூத்தூருக்கு 2 பசங்க ஒரு பொண்ணும். அது 2 பேர் ட்வின்ஸ், ரெட்டையர்கள். ஒருத்தர் சென்னையில் இன்ஜினியர் முடித்து வேலை பார்க்காரு. ஒருத்தர் இங்கே சென்ட் சான்ஸில் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணு அந்த படிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பொண்ணு பிறந்து சேர்ந்தா. அவள் குழந்தை எனக்கு வேணும் ஆண்ட மாதாட்ட வந்து சொல்லி, நான் உங்களுக்கு எப்படியாவது ஒரு அரைப்பவனில் கம்மல் வச்சாது போட்டுருவேன் மாதான்னு சொல்லி அவள் பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி நேர்ச்சி பண்ணாங்க. அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு பிறந்தா அந்தந்த இதை நிறைவேற்றினோம். அவங்க உங்களுடைய மருமகள் பேர் நித்யா, ஒருத்தர் பேர் லோபா. எல்லாம் குடும்பமாக ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆமாம், எல்லாமே நல்லா அன்பாக இருப்பாங்க எல்லாரோடையும். சிறப்புப்பா, மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லுங்க. வீட்டில் எங்களுக்கு 2 பிள்ளைங்க தான். ஒன்று ஃபாதர் அடைக்கல ராஜ். அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகி 2 ஆண்டு கழித்து தான் அவர் பிறந்தார். ஓகே, அவங்க பொண்ணை பற்றி சொல்லுங்க. அவங்க பேர் ஏஞ்சலின் எழிலரசி. அவள் பேர் ஃபுல் பேரே வந்து ஏஞ்சலின் எழிலரசி பியூலா. அந்த பியூலா மறைஞ்சே போயிடுச்சு, கூப்பிட்றதே இல்லை யாருமே. எல்லாம் மறந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க.
அவள் எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு சென்ட் ஆன்ஸில் டீச்சராக இருக்கா. ஓகே. மருமகன் பேர் வந்து ஜேசு வசந்தகுமார். அவர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். கருமண்டபம் தான் எங்கள் சம்பந்தி வீடு. 2 பசங்க, பேரன் ஷாம் டெனி. அவன் பெங்களூரில் இதில் சென்ட் ஜான் மெடிக்கல் காலேஜில் பிசியோதெரப்பி படிக்கிறார், 2nd இயர். ஓகே. பேத்தி வந்து ஷர்லின் ஜோவிதா சென்ட் ஜோசப் ஆங்கிலியன் இந்தியன் ஸ்கூலில் வந்து 10th இந்த வருஷம் எழுதுகிறா. ஓகே. அவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி. எல்லாம் பாப்பா எல்லாம் ஒன்றா தான், நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம். மேலே கல்கண்டார் கோட்டையில், ஆலத்தூரில் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அவ்வளோதான். சிறப்புமா, மகிழ்ச்சி. அவ்வளோதான். எல்லாருமே அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் யார் என்னென்ன, அப்போ எல்லாருமே வந்து இது வரைக்கும் ஃபாதர்ஸை எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, ஃபாதர்ஸை பற்றி தெரியும். பட் அவங்களோட உடன் பிறந்தவங்க யார் யார் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுடைய பகிர்வுல இருந்து யார் யார் அப்படிங்கிறத நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் எனது மனவாளனே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 50 ஆண்டுகளில் பயணித்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. என்ன மாதிரியான ஒரு பண்பு நலன்கள் அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுக்கிட்டீங்க? நல்ல விஷயம்னா, நாங்கள் ஒருத்தர் பார்க்காதவர்களாக இருந்தாலும் அன்போடு ஏற்றுக்கொண்டது. இருவர்கிட்டையுமே அவங்கள்ட்டையே வந்து கோயிலுக்கு செவத்துக்கு முதலிடம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஞாயிற்றுக்கிழமைனா கூட்டக்கூடாது, பாத்திரம் தேய்க்கக்கூடாது, திருப்பலிக்கு தான் முதல்ல போகணும். அதை வேலை செய்து திருப்பலிக்கு பிந்துனா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால தொடக்கத்திலிருந்தே அதை நான் கடைப்பிடிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அப்பாவுக்கு ரொம்ப பக்தி, இறை பக்தி காரியங்கள்ல வந்து ரொம்ப முன்னாடி இருந்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றீங்க. சிறப்புமா. ஆமா, அப்படி நீங்க சொல்லுங்க. நல்ல பாசமாக தான் இருப்பாங்க. நல்ல கோபம் வரும் சில நேரங்களில். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா பாசமாட்டு இருப்பாங்க. நாங்கள் விட்டு கொடுத்து அப்படி போயிடும். அப்பா கிட்ட பிடிச்ச ஒரு இன்னொரு நல்ல பண்பு அப்படின்னு என்ன சொல்லுங்க? பாசம், அன்பு, அதை தாண்டி இன்னும் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா கிட்ட அப்படின்னா? பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஓ, இது வந்து எப்படி சொல்ற மாதிரி, என்னை விட பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களே அப்படின்னு சொல்றீங்களா? எல்லார்ட்டும் நல்ல பாசமாக இருப்பாங்க. எல்லாரும் மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஓகே, சிறப்பு. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. சார், அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் கண்டுணர்ந்த ஒரு நல்ல பண்பு, அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம்? நல்லா பிடிச்சதுனாக்கா ஜெபம் பண்ணணும். டெய்லி குடும்ப ஜெபமாலை பண்ணணும். உட்காந்து எல்லாரும் பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது. நம்ம எதாக இருந்தாலும் நம்மளே இது பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல இதெல்லாம் அவருக்கு இருக்கும். அதனால எனக்கு அப்படி, அதனால ரொம்ப பிடிச்சி போச்சு அப்பாவை. இன்னும் நிறைய சொன்னா நான் அப்படியே நிறைய ஃப்ளோவில் நிறைய லவ்லியா சொல்லிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா. அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிச்ச ஒரு நல்ல பண்புனா என்ன? பிடிச்சா பொறுமையாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க தப்பை எடுத்து சொன்னோன்னா கோபம் வரும் பயங்கரமாக. அவங்க தப்பை என்ன வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது அவங்க செஞ்ச தப்ப சொல்றீங்களா? இதான் எத்தாப்லே தான் சொல்கிறேன். அதனால் அவங்க தப்பை எடுத்து சுட்டி காட்டி சொன்னோம்னா கோவம் வரும். எங்கள் 3 பேரையும் சண்டைக்கு வந்துடுவாங்க. என்கிட்டையும், ஃபாதர்கிட்ட, தம்பிகிட்டையும், பாப்பாட்டையும். பேத்தி பேசினாலும் என்ன தாத்தா அப்படின்னாலும் சுமார் நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியாங்கன்றவாங்க. அவ்வளோ வேற அந்த நேரம் தான் அப்புறம் சரியான கேஷுவல் ஆகிடும். அவ்வளோ. யூஸ்வலாக என்னன்னா வீட்டில் வந்து அம்மாக்கள் பக்கம் தான் பசங்க, பிள்ளைங்க, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா சரி, எல்லாரும் சேர்ந்துருவாங்க. யூஸ்வலாக அந்த தனித்து சுயேட்சை வேட்பாளர் மாதிரி நிற்கக்கூடிய ஒரே ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் தான். ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க சொல்லுங்க, வீட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஜாஸ்தியா இல்லை அம்மாவுக்கு சப்போர்ட் ஜாஸ்தியா? பிள்ளைங்க இப்போ ஜெனித் ஃபாதரா இருக்கட்டும், ஜெனித் ஃபாதர் அக்காவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து உங்க கூட சப்போர்ட்டுக்கு நிற்பாங்களா இல்லை அம்மா கூட சப்போர்ட்டுக்கு நிற்பாங்களா? அவங்க ஃபுல்லா அம்மாவோட தான் சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க. ஆமாம். ஆனால் என்கிட்ட அதிகம் பேச மாட்டாங்க. எது வேணாலும் அம்மாட்ட தான் கேட்பாங்க. அம்மா தான் என்கிட்ட சொல்லணும். அதை கேட்க இதை கேட்கணும். என்கிட்ட நேருக்கே நிற்க மாட்டாங்க யாரும். இப்போமா லீவில் வந்தாலும் தாயிட்ட கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு தான் போவோம். அப்பா கூட அப்பா கிட்ட வர்றது கிடையாது. என்கிட்ட ரொம்ப பேச கிடையாது. ஆமா, அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. பவுலா ஃபாதர் எல்லாருமே அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட். உங்க வீட்டுல அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. இங்க எப்படி நீங்க ஒரு முடிவு சொல்றீங்க, அம்மா ஒரு முடிவு சொல்றாங்க. இப்ப அடைக்கலம் ஃபாதரும் அவங்க தங்கச்சியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க முடிவை சப்போர்ட் பண்ணுவாங்களா? தங்கச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா உண்மையா சொல்லணும், உண்மையா சொல்லணும். எது ஒண்ணு கேட்கறதுனால என்கிட்ட தான் வந்து இது பண்ணுவாங்க. இந்த வீடு மட்டும் ஐ திங்க் என்னமோ எக்ஸெப்ஷனல் கேஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாட்ட அதுக்கப்புறம் போவாங்களே தவிர என்கிட்ட முதல்ல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் அப்புறம் சமாதானம் ஆகி அப்புறம் இதாக இருப்பாங்க. அப்ப நீங்க இப்படி இங்க வீட்டுல வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அம்மா ஒரு முடிவு சொல்றாங்க, மரியான் ஃபாதர் அவங்க பசங்க எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல அம்மா எடுத்த முடிவுக்கு சப்போர்ட்டா அனுப்பாங்களா? அது பிள்ளை எது விரும்புகிறாங்களோ அந்த பக்கமே நாங்கள் 2 பேருமே அதை, அதாவது
இல்லை 4 பேர்ட்டையும் பேசுறப்ப என்னென்ன தெரியுதுன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய பவுலா ஃபாதர் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, ஜெனிஃபர் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, எங்க வீட்டுல வந்து மகளிருக்கு தான்ப்பா ஓட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அம்மா சப்போர்ட் அப்படிங்கறத அவங்க பிராங்கா 2 பேருமே சொல்லிட்டாங்க. அதுவும் பவுலா ஃபாதர் அப்பெல்லாம் நான் கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எப்போ அம்மாவுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, இங்க மட்டும் என்ன அப்படின்னா கொஞ்சம் அடைக்கலம் ஃபாதர் வீட்டுல வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். அம்மாவுக்கு பாவம் மெஜாரிட்டி இல்லை, அங்க அப்பாவுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. இங்க வந்து மரியான் ஃபாதர் என்ன பண்ணா, நீ கேட்குற கேள்வியை கேட்டு போயிருவ, எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வாட்டுக்கு ஃப்ளோல உண்மையை சொல்லி அப்புறம் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி, எதுக்கு 2 பக்கமே சேர்த்தானிக்கு பொதுவா அவங்க என்னெல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோ எல்லாமே குடும்பமாக சேர்ந்து ஆதரவை தெரிவிச்சிருவோம்னு சொல்லி அன்னப்போஸ்ட்ல ஜெயிக்க வச்சிட்டீங்க. இப்போ ஓகே, இப்போ அம்மாக்கள் கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கையில கண்டிப்பா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கடந்து 50 ஆண்டுகள் அந்த பயணத்துல அப்படிங்கிறப்போ ஏராளமான நிறை குறைகள், கடினமான தருணங்கள் அப்படின்லாம் நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரியான தருணங்கள்ல அப்பாடா என் கணவர் என் கூட இருக்கிறாரு, இதனால எனக்கு எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் என்னால் அதை எதிர்கொண்டு வர முடியும் அப்படின்னு 1 இல்ல 2 இல்ல பல நிகழ்வுகள் கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லைங்களா? அதுல ஏதாவது ஓரிரு தருணங்கள்ல இப்போ சொல்ல முடியுங்களாமா? என்ன திருமண வாழ்க்கையில என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் தான் மெயின். பொருளாதாரத்தினால தான் வந்து கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள். அதுதான். அதை வந்து 2 பேரும் சேர்ந்து பேசி அதை ஷேர் பண்ணோன்னாலே அது சரியாயிடும். இல்லை நீங்கள் எனக்கு தெரியாமல் செஞ்சீங்களே நீங்கள் பார்த்துக்கங்க, எனக்கு தெரியாமல் நீ செஞ்சியே நீ பார்த்துக்க அப்படின்னு இல்லாமல் இணைந்து இதில் அந்த பொருளாதாரத்தில் செஞ்சோம் அப்படின்னாலே பிரச்சனைகளுக்கு அந்த குடும்பத்தில் வராது. குடும்பம் வந்து நல்ல குடும்பமாக இருக்கும். அதே மாதிரி சந்தேகங்கிறது குடும்பத்தில் இருக்கவும் கூடாது. கணவன் மனைவிக்கு இடையே நான் ஒரு மனைவி ஆண் கூட பேசி ஜாலியாக சாதாரணமாக பேசினாலும், என்ன அவனோட பேசுகிற என்ன, நான் வந்து எல்லாட்டையும் ஜாலியாக எல்லாட்டையும் பேசுவேன், யார்கிட்டையும் கிடையாது, எல்லார்ட்டையும் சகஜமாக பேசுவேன் கொள்ளுவேன். அதை பற்றி இவங்க என்ன எதுவுமே இங்க மாட்டாங்க. அவங்க ஷை டைப், அவங்க அவ்வளோ லேடிஸ்கிட்ட அவ்வளோலாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. ஓகே, நான் அப்படி கிடையாது. நான் எல்லாத்தையும் சவுட் பண்ணிக்க எல்லாத்தையும் பேசுவேன். அதை பற்றி என்ன நீ எப்படி அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் சந்தேகப்பட்டேன். ஏன்னா அவங்க தெரியும் நான் யார், அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம், பொருளாதார பிரச்சனை, இதை 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி செஞ்சோம்னாலே அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் நல்ல வின்னரா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சிறப்புமா, கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு, அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கறது அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில வந்து இந்த ஒரு தருணத்தை நாங்க கஷ்டமா நாங்க கடந்து வர்றதுக்கே ரொம்ப கடினமாக இருந்தது, ஆனா அப்பா இருந்ததுனால என்னால இதை வந்து ஃபேஸ் பண்ணி நாங்க கடந்து இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நிலையில வந்து இருக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவருடைய சம்பாத்தியத்தை வச்சு நான் 4 குழந்தைங்களும் வளர்க்கணும், 4 பேரும் படிக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊரில் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் வந்து எப்படின்னாக்கா அண்ணனுக்கு எனக்கும் கொஞ்சம் பாகப்பிரிவினை நடந்துக்கிட்டு இருக்குது. பாகப்பிரிவினை நடக்குதுனாக்கா அப்போ வந்து இவருடைய சப்போர்ட் இல்லாட்டினாக்கா நான் அண்ணன்கிட்டேருந்து பாகப்பிரிவினை வாங்கி நான் இன்னைக்கு ஒரு வீடு நல்ல பெரிய வீடாக கட்டியிருக்கிறேன்னாக்கா இவரோட சப்போர்ட்டு தான். சூப்பர்ப்பா, சூப்பர்மா, சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்க. நான் உனக்கு இருக்கம்ல, நீ அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நல்ல முறையில் சமாதானப்படுத்தி நல்ல மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஆமாம் ஆமாம், சிறப்பு. அவங்கள்ட்ட கெட்ட பழக்கம் ஒன்றுமே கிடையாது, நல்ல ஒரு மனுஷர். ஸோ அதுவே ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஆமாம். ஸோ சூப்பர்மா, சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. அப்பா எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப உறுதுணையா இருந்தேன், எனக்கு ரொம்ப வந்து தன்னம்பிக்கை கொடுத்த ஒரு நிகழ்வு அப்படின்னு என்ன சொல்லுது? அப்படி தனிமையான போராட்டம் இருந்ததில்லை. திருமண வாழ்க்கை வார்த்தைப்பாடில் சொன்ன மாதிரி இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் இருவரும் மன ஒத்து வாழ்வியன்னு சொன்ன அந்த வார்த்தைப்பாடின்படி தான் எல்லா துன்ப சூழ்நிலைகளையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்துக்கிடுவேன். 2 போட்டு 1 வருஷம் விட்டு 1 வருஷம் தாந்துருச்சு. தாழ்ந்த உடனே ஒரு போட்டு புதுசாக வச்சு 40 நாள் தான் தாழ்ந்துட்டு, அந்த போட்டு வைக்கும்போது முதல் போட்டு தாழ்ந்துருச்சு. திரும்ப இருந்த பொண்ணு பொருள்லாம் வச்சு தான் அந்த போட்டை உருவாக்கி தாழ்ந்துட்டுன்னு சொன்ன உடனே மன அதிர்ச்சி மாதிரி ஆகிட்டு அப்பாவுக்கு. 20 நாள் வரைக்கும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, அவங்கள கொடைக்கானல் குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த நிலையில் கூட்டிகிட்டு போனால் பிள்ளைக மனைவி
தாய் எல்லாரும் அவங்களும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்கல, இந்த போட்டு தாண்டதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் கிடையாது, இருந்தாலும் எங்கள்கிட்ட இப்படி சொன்னாங்க. எனக்கு உடனே இந்த விதவைகளுடைய அந்த போராட்ட நிலைய, அந்த தாய்மார் தனிமையில் இந்த பிள்ளைகளை வளர்க்குற அந்த போராட்டம், இப்படிலாம் ஏதாவது ஒன்றா நம்ம எப்படி இந்த குழந்தைகளோட காலம் கடத்துவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு படுத்திருந்தேன். அதுக்கு பின்னால் ஆண்டவர் என்னைய தட்டி எழுப்பினார். எழுப்பி நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அஞ்சாதே என்று சொல்லிட்டு, நெப்போலியன் உலகம் முழுதையும் ஆளணும்னு நினச்சான். பொண்ணும் பொருளும் போயிட்டு, வீட்டில் இருந்த பொருளும் போயிட்டு, இவங்களும் இப்படி பாதிக்கப்பட்டுட்டாங்களேன்னு சொல்கிற அந்த வேதனையில் நான் ரொம்ப துக்கமாக படுத்திருக்கும்போது, நெப்போலியன் உலகத்தையே ஆளணும்னு நினச்சான். ஆனால் அவன் அடக்கத்தின் போது அவன் கையை வெளியே போட்டு, நான் வெறுமையாக பிறந்தேன் வெறுமையாக போகிறோம்னு உலகுக்கு அறிவிச்சிட்டு போனான். நீ இந்த உலகத்தில் இதை பொண்ணும் பொருள்லாம் இழந்துட்டான், கணவரும் இப்படி இருக்கான்னு ஏன் இப்படி கலங்குற, நான் உன்னோடு இருக்கிற உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி அந்த வார்த்தையால் என்னை தேர்ச்சி எழுப்பினார். அவங்களும் நல்ல சுகத்தோடு வீட்டுக்கு வந்தாங்க. அன்றைக்கோட நெப்போலியன் வெறுமையாக போகிறான், நானும் உலகத்தை வெறுமையாக்கிட்டு போனான் அவ்வளோ ஒரு அரசன். அதனால் கடவுள் இந்த நேரத்தில் என்னை தேர்ச்சி அவர்களையும் நல்ல சுகத்தோடு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தனால அந்த அடையாளமாக அன்றைக்கு கலட்டி போட்ட வளையல் தான். சாகிற வரைக்கும் நான் வெறுசாக தான் போவேன். அன்றைக்கு கடவுள் எனக்கு பகிர்ந்த அந்த உண்மை, இதெல்லாம் உலகத்தில் நமக்கு ஆதாயம் கிடையாது. கடவுள் நம்பிக்கையும் அவருடைய அன்பும் உண்மையும் இருந்தால் கடவுள் ஒரு நாள் உயர்த்துவார். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்படாதபடி கடவுள் ஒவ்வொரு நாளும் மலை மேல் பட்டணம் போல் ஒவ்வொரு நாள் அந்த நாள்லேருந்து உயர்த்திக்கிட்டு வர்றாரு. கடவுள் எப்படியோ அது மாதிரி கனவுன்னு நமக்கு வேணும்னு சொல்கிற ஒரே எண்ணத்தோடு அந்த காலத்தை கடந்து வந்தேன். நிச்சயமாக அவங்க எல்லாருடைய பகிர்வுகளுமே எல்லா திருமண வாழ்க்கையிலும் நிச்சயமாக கடினமான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இன்றளவில் நீதிமன்றங்களில் விவாகரத்து கோரி நிற்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை மட்டும் நிலுவையில் மட்டுமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் வந்து அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, சந்தேகம் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு படிப்பினை. இன்னைக்கு ஏராளமான விவாகரத்து வழக்குகளை இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கணவனுக்கு மனைவி மீதோ மனைவிக்கு கணவன் மீதோ இருக்கக்கூடிய சந்தேகம், அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிற படிப்பினையா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அம்மா. அதுபோல் அம்மா பேசும்போது சொன்னாங்க, எவ்வளோ கடினமான தருணங்கள்னாலும் கணவர் என் கூட இருக்கிறாரு, அவர்தான் அதை என்னை கடந்து செல்வதற்குரிய அந்த ஆற்றலையும் வலிமையும் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. ஸோ இந்த நம்பிக்கை இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களுக்கு, இன்னைக்கு அதுவும் குறிப்பாக பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொரு கணவரிடமிருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அது ஒண்ணுதான். அது கிடைச்சதுனால என்னால் அந்த ஒரு மிகப்பெரிய தருணத்துல இருந்து என்னால் வெளிவர முடிந்தது, அதை கடந்து செல்ல முடிந்தது அப்படிங்கிற ஒரு நல்ல படிப்பினைய ராணி அம்மா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி நம்முடைய ஜெனிஃபருடைய அம்மா அவங்க சொல்லும்போது, என்ன கவலை இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை எல்லாருக்கும் தெரியலாம், ஆனா திருமணமான அந்த பெண்களுக்கு மட்டும் கணவரிடமிருந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, நான் உனக்கு இருக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஈக்குவலா வேற பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ அதனால எவ்வளோ பெரிய இடர்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் அவர் எனக்கு இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த கடந்து வந்த தருணங்களை அம்மா பதிவு பண்ணாங்க. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு திருமணமான ஆணும் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேணும் அப்படிங்கிற படிப்பினையை அம்மா இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா பேசும்போது வாழ்வின் கடினமான தருணங்கள் வருகின்ற போது எல்லாம் இழந்தாச்சு, எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிறப்போ திரும்பவும் தொடக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து நான் தொடங்க வேண்டும், இல்லை அதற்கும் கீழே இருந்து நான் தொடங்கணும் அப்படிங்கிறப்போ அது ஒருத்தரால கண்டிப்பாக நிச்சயமாக, அதுவும் திருமணத்திற்கு பிறகு தொடங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இருவரும் எப்பவுமே சொல்லுவாங்க, திருமண வாழ்க்கையில 50-50 அப்படிங்கிற ஷேரிங் கிடையவே கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல கணவன் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில நேரங்கள் மனைவி அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அந்த ஷேரிங் கரெக்டா ஈக்குவல் பண்ணி அந்த குடும்பத்தை உடைந்து விடாமல் திரும்ப பேலன்ஸ் பண்ணி கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு சாட்சியாக அதை பகிர்ந்திருக்கக்கூடிய அம்மா அவருடைய பகிர்வு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அன்பர்கள் நிறைய படிப்பினைகளை இங்கிருந்து நிச்சயமாக கற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு திருமண வாழ்க்கை 50 ஆண்டுகள் அப்படின்னு கடந்து செல்வது அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில கடினமான தருணங்கள் வந்தாலும் சரி, மகிழ்ச்சியான தருணங்கள் வந்தாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப இனிமையாக கொண்டு போயிருக்கிறீங்க. இப்போ யூஸ்வலா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல திருமணமான உடனே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனிமூன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ஹனிமூன் அப்படின்னு சொல்லி ஹனிமூன் சொன்னோன்னே எல்லாம் சிரிப்பாங்க. ஸோ இப்போ நிச்சயமா உங்க காலகட்டத்தில் அந்த ஹனிமூன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருந்திருக்காது. திருமணமான உடனே தேனிலவுக்காக வெளியே போறது, அப்ப வருத்தப்படுறீங்களா அப்ப போகலன்னு சொல்லி? சொல்லுங்கம்மா. ஹனிமூன் இல்லாவிட்டாலும் உறவினர்களிடத்துல விருந்து கலைப்பாங்க, அதுதான்
மகிழ்ச்சியான அதுதான் இங்க உங்களுக்கான போய் honeymoon-ஆ இருந்தது. மலை மேல் உள்ள பட்டணங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதை விட இந்த உறவினர்களோடு சென்று இவங்க உறவு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை நாங்கள் 2 பேரும் சொந்தம் இல்லாத பிள்ளைகளுக்கு அப்படி உறவு வந்து எவ்வளவோ சாதுரியமாக இருக்கும், எவ்வளவோ சுகமாக இருக்கும். அந்த அவங்களுடைய உறவு, அன்பு, பகிர்வு அது வந்து கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பா. அதனால நிறைய விருந்து இருக்கும். இவங்க அப்பா வழி பிள்ளைகள்லாம் கூப்பிடுவாங்க, எனக்கு சேர்ந்த அம்மா வழி அது ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் வரிசையா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. லீவு தான் கிடைக்காது. இவங்க கடலுக்கு போயிடுவாங்க, சனிக்கிழமை தான் வருவாங்க. அந்த சனிக்கிழமை நைட்டாவது கூப்பிட்டு அந்த உணவு கொடுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக தேடுவாங்க. அதுதான் நமக்கு இன்றைய காலத்தில் இவ்வளோ லட்சம் செலவழித்து நாடு கடந்து போறாங்கள அந்த உறவை விட அது சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அவங்க காலத்து தேனிலவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு இப்போ அம்மா சொல்கிறப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க, 2 பேரும் சொந்தத்துக்குள்ளே போயிட்டதுனால சொந்தக்காரங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களாம் விருந்துக்கு போயிருப்பீங்க இல்லையா, திருமணமான புது இதில் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம். அப்போ ஒருவேளை வந்து உறவாக இல்லாதப்போ 2 பேருமே இரு புதிய உறவுகள் இணைகிறப்போ எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்க இப்போ ஒய்ஃப் வீட்டு சைடு போனோம் அப்படின்னா அவங்கள அத்தன் கூப்பிட்றதா இல்லை சித்தின்னு கூப்பிட்றதா சித்தப்பான்னு கூப்பிட்றதா என்னன்னு தெரியாது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒய்ஃப் என்னன்னு கூப்பிட்றாங்க. அவங்க அத்தன் கூப்பிட்டாங்கன்னா நம்ம சித்தின்னு கூப்பிட வேண்டியதான், அவங்க சித்தின்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம அத்தன் கூப்பிட வேண்டியதான். அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க லைஃப்ல நடந்திருக்குதா? நீங்களாம் அப்படி விருந்து சாப்பாடுக்கெல்லாம் போறப்ப அப்படிலாம் நடந்திருக்குதுங்களாமா? சொல்லுங்களேன். அப்படி ஒன்று நடக்குது. எல்லாமே உஷாரா முதல்ல சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க முன்னுமே. நீங்க அம்மா விருந்து சாப்பாடு போகும்போது அப்படி மாத்தி கீத்தி சொன்னது? எங்க அம்மா வீட்டுக்கு போனதுதான், வேற இடம் போன மாதிரி என்ன தெரியல. ஓகே, உங்களோட உறவு முறைகள்லாம் கரெக்டா அப்பா சொல்லி கூப்பிடுவாங்களா? மாத்தி கீத்தி எதுவும் சொல்லி அப்படிலாம் சித்தின்னு கூப்பிட வேண்டியவங்களை அத்தனும் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் நடக்கல. நீங்க அம்மா இங்க எப்படி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதனால எல்லாருமே தெரியும். இது ஏன் கேட்கறேன்னா, எங்க வீட்டுல வந்து என்னுடைய மனைவியோடைய அத்தைங்க வந்து ஒரு 3 அத்தைங்க இருக்கிறாங்க. அதுல வந்து 2வதும் கடைசியத்தையும் பாக்குறதுக்கு ஒரே முகசாயில இருப்பாங்க. அப்போ ஒரு முறை ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள வீட்டுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அப்போ தான் பார்க்குறோம். ஆப்ரேஷன் டைம் நேரம் என்னால் போக முடியல. அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிருக்கு கரெக்டாக என்ன எப்படி இருக்காங்க என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோடா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. சொன்ன உடனே நம்மளும் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, பாரு அது எந்த அர்த்தம் கரெக்டாக சொல்கிறேன், அந்த அர்த்தத்தை போய் கரெக்டாக கேளு, மாற்றி கீத்தி என்ன பண்ணிடுறா அதை கேட்டுறாதுன்னு எல்லாம் சொல்லி அனுப்பியும் கரெக்டாக போய் மாற்றி இன்னொருத்தங்கிட்ட போய் எப்படி இருக்கிறீங்க, ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம். அதனால கேட்டேன், இந்த மாதிரி விருந்து சாப்பாடுக்கெல்லாம் போறப்போ இப்படி குளறுபடியில நீங்கெல்லாம் எப்படிமா உங்களுக்குலாம்? மைக்கு கிட்ட வச்சுக்கோங்க. இவங்க வந்து எங்க அம்மா பெரியப்பா பொண்ணு. ஓகே. அவங்க எங்க அம்மாவுக்கு சித்தப்பா பையன். இதுல என்னன்னா இவங்க அம்மா 8 மாசத்துல பிரகாசம் அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா. இவங்க அம்மாவும் எங்க சொந்த சித்தப்பாவையும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. நானும் அவங்கள சின்னம்மாங்குவேன், இவங்களும் அவங்கள சின்னம்மாங்குவாங்க. அண்ணன் சித்துவா பிள்ளைங்கள அண்ணன் அக்கா 2 பேர் சிஸ்டராக இருக்காங்க இமாக்குலேட் கான்வென்ட்டில், சித்துவா பொண்ணுங்க. நானும் அக்கா அப்படிங்குவேன், இவங்களும் ஜோஸ்பின் அக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ தான் எங்கள் சித்தவா பையன், என்ன லில்லி அவன் உன் புருஷனும் அண்ணேங்கிறாப்புல நீனுங்கிற என்ன 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களான்னு. என்னென்ன நீங்களாம் தானே சேர்ந்து பார்த்து கட்டி வச்சிங்க, என்ன லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா கேட்டிங்களே எங்கள் ராஜன்கிட்ட சொல்லுவேன். அதான் இதுதான் மேரேஜ் பண்ணோம் அதுக்கப்புறம் லவ் பண்ணிக்கிட்டோம். அதான் வேற ஒன்றும் இல்லை. அந்த இந்த உறவு முறையில் தான் வந்து 2 பேருக்கும் ஒரே முறை வரா மாதிரி எங்கள் அம்மா உறவு வழியில் வந்ததுனால தான், வேற ஒன்று. கண்டிப்பா சிறப்பா. அப்ப எல்லாருக்குள்ளேயும் வந்து மகிழ்ச்சியான தருணங்கள் சில நேரங்கள் இந்த மாதிரி குடும்ப கூடுகைகள்ல போதுதான் இது பெரிய பிரச்சனையா வரும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம கல்யாண வீடோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், புது நன்மை விழா அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஒன்னா வருவாங்க. இவங்களை எப்படி கூப்பிடணும், அத்தன் கூப்பிடுறதா மாமான் கூப்பிடுறதா அப்படிங்கிற, ஏன்னா அவ்வளவு பெரிய சொந்தங்கள் நமக்கு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. சரி, இப்போ வந்து அப்பாக்கள்கிட்ட அடுத்து திரும்பவும் உங்களுடைய ஃபைனலா ஒரு சில விஷயங்கள் பகிர்வுகள் என்ன அப்படின்னா, ஆண்களுடைய மனது அப்படிங்கிறது பெண்கள் ஈஸியா என்ன பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த 2 செகண்ட் அப்படி கூட பேசணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து பகிர்ந்து கொள்வீங்க உங்களுடைய வலிகள் வேதனைகள் அப்படிங்கிறது. ஆனா அப்பாக்கள்கிட்ட வந்து அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த ஆள் மனதின் ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத வெளியே வாங்கவே முடியாது. இப்போ நான் உறுதிப்பட சொல்லுவேன், 4 அப்பாக்கள் இருக்கிறீங்க, 4 பேருக்குள்ளேயுமே சொல்லப்படாத சில பக்கங்கள் அதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இது வரைக்கும். அது உங்களுடைய மனைவி கிட்டயா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பசங்க பிள்ளைங்க கிட்டயா இருக்கலாம், யாருக்கிட்டையும் இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஒரு வலியும் வேதனையும் இருந்தது, ஆனா இதை நான் எங்க சொன்னா என்னுடைய குடும்பம் நொறுங்கி விடுமோ, இல்லை எல்லாரும் வந்து ரொம்ப வந்து தளர்வாக ஃபீல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்க நிச்சயமா மறைச்சு வச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமாவா இல்லையாப்பா? அப்படி நடந்ததாக ஒன்றும் இல்ல, எல்லாமே ஷேர் பண்ணிருக்கீங்க, எல்லாம் பகிர்ந்துக்குவீங்க அப்படிங்கிறது. அப்ப அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நான் அம்மா கிட்டயோ இல்லை என் பிள்ளைங்க கிட்டே சொன்னா அவங்க சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி, இது எனக்குள்ளே இருக்கட்டும், இது எனக்கு வலியை கொடுத்தாலும் சரி வேதனையை கொடுத்தாலும் சரி இது எனக்குள்ளே இருக்கட்டும், நான் இதை வந்து பகிர்ந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி
உங்களுக்குள்ள ஏதாவது பகிர்ந்து கொள்ளப்படாத ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குதா? இதை சொன்னா ஐயோ அம்மா வருத்தப்படுவாங்க, என்னுடைய குழந்தைகள் சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. ரகசியம் மாட்டு ஒன்றும் இல்லை. சில சமயத்தில் நான் அந்த வண்டி ஜேசிபி லாரி எல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் ஏதாவது ஒரு ஆபத்து காரியங்கள் ஏற்படக்கூடியதில் அதங்க மறைச்சிடுவேன், வீட்டில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் நம்ம கூட ஏனந்து கஷ்டப்படுது. அந்த இதெல்லாம் நம்ம பொறுத்துருவோம்னா அது எது இருந்தாலும் அதை வீட்டில் சொல்லி, அந்த தொழிலை பற்றி வீட்டில் சொல்கிறது கிடையாது. ஏன்னா தொழிலை கிடக்க லாபமோ நட்டமோ எது வந்தாலும் நானே அதை சகிச்சுட்டு போயிடுறது தானே தவிர அது அப்படி ஆகி போச்சு. ஒரு வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆச்சு, 2 பேர் இறந்து போனாங்க. 15-20 வருஷம் கழிஞ்சு தான் அந்த கேஸே முடிஞ்சு. அதெல்லாம் சொல்லவே கிடையாது. நம்ம மனசில் போட்டுட்டு எது இருந்தாலும் அதை பார்த்துட்டு போகிறதால நீ அதுலேருந்து ஈடுபட்டு அதை செய்யுங்க. நீ அந்த தொழிலில் இந்த பிள்ளைகளையும் என் மனைவியும் கட்டுப்படுத்தவே கிடையாது. அந்த தொழிலுங்கிறது என்னோட அந்த கஷ்டம், அதோட லாபமோ நஷ்டமோ என்னோட, அதை பற்றி சொல்லவே கிடையாது. ஒரு ரகசியங்கள் வேற ஒண்ணு எங்களுக்குள்ள கிடையாது. கண்டிப்பா இந்த இதுதான் நான் கேட்கறேன். நான் கேட்ட விஷயமும் இதே தான். அப்பா பவுலா ஃபாதர், அப்பா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய லைஃப்ல சில விஷயங்கள் இது வந்து அம்மா கிட்ட சொன்னாலோ இல்ல ஃபாதர் கிட்ட சொன்னாலோ இல்ல மத்த பசங்க கிட்ட சொன்னாலோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மறைச்சு அது நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளே இந்த வலியும் வேதனையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ விஷயங்கள் உங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்களா? நாங்கள் எதுவுமே மறைச்சி எதுவுமே செஞ்சதில்லை. எதாக இருந்தாலும் கலந்துக்கிட்டு தான் எந்த விஷயமும் செய்வோம். இப்போ இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு 2 பேரும் கலந்துக்கிட்டு தான் செய்யும். பிள்ளைகள்கிட்ட யோசனை கேட்டுக்குவோம், என்ன செய்யலாம் போகலான்னு யோசனை கேட்டுக்குவோம். அதுக்கு பிரியத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. சிறப்பா நான் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு தான் செய்வேன் அப்படின்னு. சிறப்புப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. எனக்கு ஒன்றும் அது இல்லை. சொந்தக்காரவங்க இதில் பார்த்து பகிர்ந்து கொள்ளுற எல்லோரும் நாங்கள் பகிர்ந்து கொள்வது யாருக்கு என்ன செய்கிறதுனாலும் 2 பேரும் சேர்ந்து எங்கள் சொந்தக்காரவங்க இருந்தாலும் அவங்க சொந்தக்காரவங்க இருந்தாலும் சேர்ந்து தான் அதை இது பண்ணுவோம். உங்களுடைய விருப்பத்தில் பெரிய என்ன நடக்குதோ அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன இது பண்ணுங்க. சிறப்பு எல்லாருடைய பகிர்வுகளுமே. இப்போ இன்னொரு அடுத்த ஒரு கேள்வி, கொஞ்சம் இது கொஞ்சம் சீக்ரெட்டான கேள்வி அப்படின்னே சொல்லிக்கலாம். சீக்ரெட்டான கேள்வி இல்லை. அப்பாக்களுக்கு யூஸ்வலாக மனைவி என்னங்க அப்படின்னு கூப்பிட்டு அழைப்பாங்க, இல்லை அத்தான் அப்படின்னு கூப்பிட்டு அழைப்பாங்க, இல்லை மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு அழைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாணி வச்சிருப்பீங்க இல்லையா அப்பாவை நீங்க கூப்பிடுறதுக்கெல்லாம்? ஆமாவா இல்லை? அம்மாவுக்கு லைட்டா சிரிப்பு வருது, எதை கேட்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க அப்பாவை எப்படி அழைப்பீங்க? என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? மைக்ல சொல்லுங்க. எப்படி? இங்க பாருங்கன்னு கூப்பிடுவேன். இங்க பாருங்கன்னு சொல்லுங்க. அத்தான் இங்க இருங்க, இங்க இருங்க, இங்க இருங்க, இங்க வாங்க போங்க அப்படி. அப்படி வேற இந்த மாதிரி இந்த அத்தான் அப்படிலாம் மாமா அதெல்லாம் கிடையாது. ஓகே. அப்பா நீங்க சொல்லுங்க, அம்மா அவங்களை எப்படி கூப்பிடணும்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சா? என்னை மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு, அத்தான்னு கூப்பிடணும் அப்படி ஒரு ஆசையும் எனக்கு இல்லை. பின்ன அவளை நான் அவளுக்கு மாசிலா மேரிங்கிற பேர் வச்சுருந்தேன். அப்போ இந்த மாசிலாங்கிறது எனக்கு பிடிக்கல. அதோட பொருள் கரெக்டாக தெரியாமல் அது பிடிக்கல. அப்போ என்னன்னாக்கி நான் என்ன செய்வேன்னாக்கி இவ்வளோ மேரினி மட்டும்தான் கூப்பிடுவேன், மாசிலான்னு கூப்பிடுவேன். ஏன்னா பிந்தி கொஞ்சம் வரக்கூடிய சமயத்தில் எனக்கு அந்த மாசிலா தான் நல்ல ஒரு பேர் போலையும், அந்த மேரிங்கிறது அந்த மேரினாலுமே மகிமை தான், மாசிலானால அதோட மிஞ்ச மகிமை. அப்போ இருக்கிறதுல எனக்கு வண்டிக்கு பேர் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ ஒரு ட்ரேடு மார்க் போல் எப்படி போடுவோம்னாக்கி மாசிலா மேரி, அந்த வண்டி பேர் மாசிலா மேரி. எல்லா வண்டிகளுக்குமே எனக்கு மாசிலா மேரி தான். அது அப்போ நாளடைவில் என்னையே ஆட்கள் மாசிலா மேரின்னு கூட புறப்பட்டுச்சு. அப்போ அது எப்படி ட்ரைடு போடணும்னா மாசிலாங்கிறது தமிழ்லையும் இந்த மேரிங்கிறது இங்கிலீஷ்லையும், இத்தனை ட்ரைடு மார்க் எனக்கு வண்டியில் இல்லாமல். அவன் எல்லோரும் அப்போ நீ இப்படி 2 இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் போட்டிருக்கான் சொல்லி கேட்பாங்க எல்லாம் இருக்குது. அப்போ நான் அந்த ஆட்கள்கிட்ட விட என்ன சொல்லுவோம்னாக்கி உனக்கு பேரை சொல்லுன்னு சொல்லுவேன். அப்போ அவன் என்ன சொல்லுவார், எம் மரியமிக்கேல்னு சொல்லுவார், எம் மரியமிக்கேல்னு சொல்லுவார். அப்போ எழுதுன்னு சொல்லியாச்சுன்னா அவன் எம் மரியமிக்கேல்னு சொல்லி எழுதுவோம். இது ஏன் அப்போ எம்ங்கிறது யார்? உங்கள் அப்பாவுக்கு பேர் தானே, அது இங்கிலீஷில் தானே இருக்குது. மரியமிக்கேல்னு சொல்லையில் நீ தமிழில் தானே எழுத. அப்போ நீக்கு இருக்கேன்னா நான் அங்கே இருக்கேன் தானே. அது அப்படி அந்த அந்த இதுக்குள்ள வியாக்கியானம் பண்ணிவிட அதுக்கு கேட்க மாட்டாங்க. அது தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் போட்டிருக்குங்க. அப்படியே அந்த இதில் அவளா எல்லாருமே மேரிக்கா எல்லாரும் மேரிக்கா என்னையாக கூட சொல்ல மாட்டேன், தயாளுக்கு அம்மானி தான் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லாருமே.
அவளுக்கு அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அங்கே தயாரி கம்மன்னு சொல்லாதான். ஆமாம், எனக்கு பேர் யாருமே சொல்லி யூஸ் பண்ண மாட்டாங்க அங்கே. எனக்கு பேர்னா 2-3 சைஸாக சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் வேலை சொல்லி ஜீவனத்தில் அங்கே வந்து கான்ட்ராக்ட், அவங்களுக்கு கான்ட்ராக்ட்னு தான் தெரியும். பரவாயில்ல, இந்த கடையெல்லாம் வச்சுருந்தேன். அப்போ என்னென்னா முதலாளிமார், பார்வதிபுரத்தில் முதலாளிமார். இப்படி அந்தந்த ஏரியாவிலே பார்த்தாச்சுனாக்கி அப்படி சொல்லுவேன். எங்கள் அப்பா என்னைய எப்படி கூப்பிடுவாங்க, ஜேசு, எங்கள் ஊருக்கு பூரா கேட்கும். எனக்கு பேர் ஜேசு மிக்க இல்லைங்க. எங்கள் ஊரில் எல்லோரும் கூட விட ஜேசப்பா ஜேசப்பான்னு. அப்படின்னா எனக்கு பேர் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு சைஸாக இருக்கும். எப்படி கூப்பிட முடியாதுங்கிற ஒரு முறைக்கு அது அப்படி மாசிலாமே. இப்போ அம்மா நீங்க வந்து ஆக்சுவலா அப்பா சொன்னாங்க எல்லா வண்டிலையுமே பேர் வந்து மாசிலா மேரி அப்படின்னு சொல்லி உங்க பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்லி. யூஸ்வலா எல்லா மனைவிக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்னோட கணவர் தொடங்கக்கூடிய தொழிலுக்கு என் பேரை வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி. அப்போ பேரெல்லாம் எழுதிட்டு வந்து அதை முத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த உணர்வு? அவங்களுக்கு அது விருப்பமா இருக்கு, அப்போ போடட்டு சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நம்ம பேரை எழுதிட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இல்லை யாருமே ஃபாதர் யாருமே சண்டைக்கு வரல அவங்ககிட்ட, என்ன அம்மா பேர் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி? அவங்க அதையெல்லாம் தலை போட மாட்டாங்க. அப்பா என்ன சொல்றாங்களோ அதான். அதே மாதிரி. ஓகே, சிறப்பு. அம்மா நீங்க சொல்லுங்க, நீங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? வாங்க போங்கன்னுலாம் சொல்லி கூப்பிடுவீங்க? அது அந்த அத்தான் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கூப்பிட்டதில்ல. என்னங்க இங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லி? ஆமா, வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடுவோம். சரி. அப்பா அம்மா வந்து உங்களை எப்படி கூப்பிடணும்னு நீங்க விருப்பப்பட்டிருக்கிறீங்க? என்னை அத்தான்னு கூப்பிடணும் இல்ல மாமான்னு கூப்பிடணும்? அதெல்லாம் பேர் அந்த வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அதோட நான் திருப்தியா இருந்துக்குவேன். நீங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? நான் பேர் சொல்லி அழைப்பேன். எப்படி பேர் என்னன்னு சொல்லி? ஜெயராணின்னு கூப்பிடுவேன், இல்லைன்னா ராணின்னு கூப்பிடுவேன். உங்களுக்கு அப்பா எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்? ஜெயராணின்னு கூப்பிட்டா பிடிக்குமா இல்ல ராணின்னு கூப்பிட்டா பிடிக்குமா இல்ல எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்? ராணின்னு தான் கூப்பிடுவாரு. அதுதான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே. இன்னும் வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இப்படிலாம் நான் கூப்பிடணும் அப்படிலாம் வந்து ஒரு அது மாதிரிலாம் நினைச்சதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்லாம் சும்மா வாடா போடாங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் எனக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரிலாம் நினைச்சதில்லை நான். சிறப்பு. அப்ப நீங்க சொல்லுங்க, அம்மாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? சான்ஸ் ராணின்னு தான் கூப்பிடுவேன். மற்ற நேரங்களில் கொஞ்சம் டயர்டாக உள்ள டயங்களில் வாவோன்னு சொல்கிறது தான், அழைக்கிறதா வழியே ஜான்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். உரமாக கூப்பிட்டு சொல்லணும் கூப்பிடுவேன். இல்லாட்டா அங்கே வா போகணும், இல்லாட்டா சில நேரம் வாங்காமல் போவோம் அப்படி சொல்கிறது உண்டு. ஓகே ஓகே ஓகே. ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், அப்பா நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். வெளியில் காணும்னா யார்கிட்டையும் கேட்கணும்னா மச்சானை பார்த்தீங்களா? எப்படி அது பாட்டா படிப்பீங்களா? அந்த ஒரு பழைய பாட்டு ஒன்று மச்சான். யார்கிட்டையும் கேட்கணும்னா மச்சானை பற்றியெல்லாம் இந்த தம்பிமார் வந்து கடற்கரையிலேருந்து வருவான், என்ன லேட் ஆகிட்டு மச்சானை பார்த்தியா அப்படின்னு கேட்பேன். அப்பா உங்களுக்கு எனக்கு அதை ஆசைப்படுறாச்சா, நம்மளை மச்சான் அப்படி டெய்லி காது கூட மச்சான் எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது சொன்னால் கடவுளே நான் மயமைப்படணும். ஃபஸ்ட்லேயே அவங்க வந்து எங்கள் ஊருக்குள்ளேயே முதல்ல பைபிள் எடுத்ததை என் மனைவி தான் பார்த்துருக்கேன். அதனால் ஆரம்பத்தில் இருந்த இந்த உலகப்பிரமான எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்ம பணி செய்து கொண்டு போகிறதா நம்முடைய பணின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் இருந்துச்சு ஒழிய மற்ற காரியங்களில் வந்து ரொம்ப பெருமையாக பேசணும், பெருமை பாராட்டுறது சொல்கிறது சுத்தமாக இல்லாதனால அதை பற்றி ஒரு பெருசாக எடுத்து. உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்துச்சாமா, அப்பா என்னை எப்படி கூப்பிடணும் பேர் சொல்லி அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு? நீங்கள் அதை சொல்லுங்களேன். நிறைய திருமணமாகி ரொம்ப காலம் வந்து அவங்க தொழிலுக்கு போகிறவங்க தான். 6 நாளைக்கு ஒரு நாள் அரை நேரம் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. தொழில் தான். ஞாயிற்றுக்கிழமை போகிறவங்க சனிக்கிழமை மத்தியானம் வருவாங்க, மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடியும் போயிடுவாங்க. அந்த அரை நேரமும் பிள்ளைகளோட எங்களோட ஒரு அன்பாக இருந்து உணவு உண்டு போகிறது தான் உங்களுடைய விருப்பமும். அந்த நாளாவது கிடைக்கணும். சில நாட்களில் 40 நாள் 30 நாள் இருந்துருவாங்க. திருச்செந்தூர் தங்கல் இல்லை, ஊர் மாற்றி தொழில் பண்ண போவாங்க, திருச்செந்தூர் போவாங்க. அப்போ 40 நாள் 30 நாள் கழித்து தான் வருவாங்க. அதுவும் அந்த காலையில் வீட்டுக்கு வரும்போது நைட்டு 11 மணி 1 மணி அந்த ட்ரெயினையும் விட்டுட்டு பாலத்தில் நடந்து வந்திருக்காங்க. மறுநாள் கலருக்கு போகிறது போயிடணும். 9 மணி காலையில் 9 மணிக்கு போகிற ட்ரெயினில் ஏறி திருச்செந்தூர் போயிடணும். அதனால் அந்த சின்ன நாட்கள்னாலும் அது பொன்னான நேரம், பொன்னான நாளாக பிள்ளைகளோடு இருந்து மகிழ்ச்சியாக கழிக்கிறது தான்
வந்து கூப்பிடுறதும் பேசுறதும் பெருசு இல்லை, அன்பான உறவு. அன்பா எப்போதும் அது ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், உறவோட அவங்க அப்பா அம்மா மதுரை நாத்தனார் எல்லாரும் இருந்தாலும் எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருந்தேன். முதியோர்களை கவனிக்கிறதுலையும் ஒரு பிரதானமானதுன்னு நினச்சி கவனித்தேன். அவங்களும் ஒரு பிரதானமான ஆசீர்வாதங்களோட எங்களை ஆசீர்வதிச்சாங்க சாகிற காலத்தில். கண்டிப்பா கண்டிப்பா. சிறப்புமா. அப்போ உங்களுக்கு வந்து கூப்பிடலாம் வேணாம், நாங்கள் வந்து சந்தோஷமா அன்பா இருக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் கிடைச்சாலே போதும்னு இருக்குங்க. அப்பா நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க எப்படி கூப்பிடுங்க அப்பாவை? ஏங்க வாங்க இங்க வாங்க அப்படிதான் கூப்பிடுங்க. அப்படிதான் பேர்ல கூப்பிடுங்க. சொல்லுவோம். யாராவது கேட்டாங்க இல்ல அப்பா சிரிக்கிறத பார்த்தா வேற ஏதாவது சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது. இல்ல 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 யாரையும் காணா அப்படின்னா யாரை கேட்குறீங்க? வின்சென்ட் பால்ராஜா கேட்குறீங்களா? அவர் என்ன கோயிலில் தான் இருப்பார், வேறு எங்கே போகிறாரு அப்படிங்க. அப்பா பேர் சொல்லி கூப்பிடுறவங்க சொல்ல மாட்டாங்களா? யார் அவங்க முன்னால ஏன் சொல்லுவேன்னே ஹலோன்னு சொல்ல மாட்டாங்களே. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்பா நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் பேரை சொல்லி கூப்பிட்டது கிடையாது. ஒருக்கு கூட கூப்பிட்டது கிடையாதா? வா போவா இந்த மாதிரி போங்க வாங்கன்னு தான் சொல்லுவான். ஒரு நேரம் கூட இது வரைக்கும் அம்மா பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாதா? பிள்ளைங்கெல்லாம் கிண்டல் பண்ணும், பிள்ளைங்க பேத்திடலாம், நீ ஒரு தடவையாவது அவன் பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா இல்லையான்னு கேட்க. அம்மா அம்மா பேர் என்ன? ஆக்சுவலா அம்மா பேர் என்ன? மேக்டரி லில்லி. இந்தாப்பா சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளைங்களே சொல்லும், பிள்ளைங்க சொல்ல, பேர பிள்ளைங்களாம் எல்லாம் சொல்லும். ஒரு தடவையாவது இங்கே கூப்பிடுறீங்களா இல்லையா? இல்லாட்டா நீங்கள் நாங்கள் மொட்டை அடிச்சுக்கிறோம், நீங்கள் சொல்லிக்கிறோம் கூட. இன்னையிலதான் ஒரு தடவை போய் அம்மாவுக்கு அந்த ஆசை இருக்குதா பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எல்லாரும் தான் எங்கள் வீட்டில் பாப்பா பாப்பாங்கிறாங்க, பேரே சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளாவது லில்லின்னு சொன்னால் உங்கள் அண்ணெல்லாம் 1008 லில்லி லில்லிங்கிறாரு. சொன்னால் என்னன்னா அது வரமாட்டேங்குது போ. அதான் ஆடு மாடா இந்தா அப்படிங்கிற ஆடா மாடா அப்படிங்கிறது பேத்தி சொல்லுவோம். பேர் சொல்லுங்க தாத்தா. அம்மாச்சி நீ பேர் சொல்லிட்டீங்கன்னா நானும் அம்மாச்சி மொட்டை அடிச்சுக்கிறோம் தாத்தான்னு சொல்லியிருக்கா. பந்தயம் கட்டி இருக்கிறாங்க. பந்தயம் கட்டியிருக்கா. அப்பா இன்னைக்கு போய் கண்டிப்பா இனிமேல் பேர் சொல்லி என்ன பண்ணுங்க கூப்பிடுங்க, சரிங்களா? இனிமேல் பேர் சொல்லி அம்மா என்ன பண்ணுங்க கூப்பிடுங்க, ஓகேங்களா? இன்னும் ஒரு தடவை பேர் சொல்லி கூப்பிடுங்களா? அம்மா அந்த பக்கம் திரும்பிக்கோங்க. அம்மா அந்த பக்கம் நீங்க அப்படியே பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே அம்மா அந்த பக்கம் திரும்பணும். மைக்கில் பேர் சொல்லி கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டோன்னே அம்மா அந்த பக்கம் திரும்பணும். அம்மாவை பார்த்து கூப்பிடுங்க. மைக்கில் நீங்க கூப்பிடுங்க. லில்லி. இன்னும் பத்தலை அவன் முழு பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? மேக்டலின் லில்லி. மேக்டலின் லில்லி இங்க பாருமா அப்படின்னு கூப்பிடுங்க. மேக்டலின் லில்லி இங்க பாருமா அப்படின்னு கூப்பிடுங்க. மேக்டலின் லில்லி என்னை பாருமா. இன்னைக்குதான் முத பேர் சொல்றப்பாங்க அம்மா முகத்துல சிரிப்பை பாருங்க. அது அத்தனை தடவை இது 3-4 தடவை சொல்லிட்டாங்க. இனிமேல் டெய்லி என்ன பண்ணுங்கன்னா இம்போசிஷன் மாதிரி டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் சொல்லுங்க அப்படின்னு எழுத வச்சிருங்க. சிறப்பு. எல்லாருக்குமே வந்து தன்னுடைய கணவர் இப்படி அழைக்க வேண்டும், தன்னுடைய மனைவி தன்னை இப்படி அழைக்கணும் அப்படிங்கிறதுலாம் சின்ன சின்ன ஆசைகள். ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயத்துலதான் ரொம்ப பெரிய அளவு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பகிர்வுகள்ல இருந்தெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்குது. எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு கூட பாசமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா, என்னுடைய மனைவி அது அந்த பேர்ல எல்லாமே தொடங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில அப்பா அம்மா, என் கணவர் என்ன பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பா அம்மா, என்ன வாங்க போங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிடக்கூடிய ஒரு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட நேரம் போனதே தெரியல. நிச்சயமா பார்த்துக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நிறைய நல் பாடங்களை நீங்க உங்களுடைய 50 ஆண்டு கால இந்த மன வாழ்க்கையின் வாயிலாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவரும் நிறைய படிப்பினையை கற்றிருப்பார்கள். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய ஒரு ஒற்றுமை. நான் பல நேரங்களில் சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமணமான இளம் தம்பதிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா அப்பா அம்மாக்களும் அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் என்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்ப நான் அதை போய் சால்வ் பண்றேன் அப்படின்னு அவங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள உள்ள வருது. ஆனா நீங்க உங்களுடைய பகிர்வுகள் எல்லாமே எவ்வளவு பெரிய கடினமான தருணங்கள் இருந்தாலும் நாங்க 2 பேராவே என்ன பண்ணோம், அதுல நாங்க வந்து கடந்து வந்தோம், ஒன்றிணைந்து வந்தோம் அப்படிங்கிறது உங்களுடைய பகிர்வுகள் அதை உணர்த்தியது. அதை ஒரு நாள் பாடமாக எல்லா தம்பதியினரும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில மீண்டும் அதை நான் ஒரு மீள்பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு கணவன் மனைவி கடையிலும் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பகிர்வும் இருந்துச்சு. குறிப்பாக சந்தேகம் இருக்கவே கூடாது, பொருளாதார ரீதியிலான அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொன்ன பாடங்கள். கடினமான தருணங்கள்ல ஒரு நம்பிக்கையின் ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக ஒரு கணவர் ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்ன ஒரு சில விஷயங்கள். எனக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள், சொத்து சோகம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. கடினமான தருணத்தில் கூட ஒருத்தர் தோண்டு போனாலும் அதை மீண்டு எழுந்து வருவதற்கு அந்த கரம் கோர்த்து இணைந்து திரும்பவும் ஜெயிக்கணும், ஒரு வெற்றி அடைந்த குடும்பம் உருவாகணும்னு சொல்லக்கூடிய ஒரு சில பாடங்கள் அப்படின்னு நிறையா நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்களுடைய பகிர்வுகள் எல்லாமே. நிச்சயமா மன நிறைவை தந்தது. நிறைய படிப்பினையை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதனால மீண்டும் ஒரு முறை மாதா தொலைக்காட்சி அன்பர்கள், இனிய இதயங்கள் சார்பாக, மாதா தொலைக்காட்சி அருத்தந்தையர்கள் சார்பாக, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் சார்பாக உங்கள் அனைவருக்குமே மீண்டும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். நன்றி அம்மா, நன்றி.
அன்பர்களே, சிறப்பு எனது மணவாளனின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வாயிலாக 50 ஆண்டுகளை கடந்த தம்பதியினரிடம் இருந்து நல்ல நல்ல படிப்பினைகளையும் பாடங்களையும் நாம் கற்றுக்கொண்டோம். அந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கூறியது போல விவிலியத்தில் அதிகம் பேசாதவர் புனித யோசேப்பு. ஆனால் அவரை குறித்து நாம் இன்றும் தொடர்ந்து நிறைய நற்பண்புகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுபோல இன்று ஒவ்வொரு குடும்பங்களிலும் பேசாமல் இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு தந்தையும், அவர்களோடு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு தங்களுடைய குடும்பத்தை எப்படி ஒரு வெற்றிகரமான குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக கட்டமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றுக்கொள்வோம், கற்றுக்கொண்டதை வாழ்வாக்குவோம். மீண்டும் மற்றொரு சிறப்பு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மூவுலகணிகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் துணை இனிமையானது. மூவுலகணிகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் துணை இனிமையானது. இறைவா, உமது இல்லம் நாடி எனது ஆன்மா ஏங்குகின்றது. இறைவா, உமது இல்லம் நாடி எனது ஆன்மா ஏங்குகின்றது. இறைவனின் புகழியன் உள்ளமும் உடலும் என்றுமே பாடி மகிழ்கின்றது. மூவுலகணிகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் துணை இனிமையானது. பறவை வாழ கூடு உண்டு, இறைவனின் பீடம் எனக்கு உண்டு.